வேளாண்மை இந்த மாலை வேலையை கல்யாண பண்ணு என்று சொல்லக்கூடிய கால நட்சத்திர யோகா கரணம் இந்த 5 அமைப்புகள் இருக்க வேண்டும். பஞ்சாங்கம் பஞ்சாங்கம் பேரு எல்லாரும் அமைதியா இருக்கீங்களா? இந்த பஞ்சாங்க கரணத்தை கேட்டாலே புண்ணியம் என்று சொல்லக்கூடிய சாஸ்திரத்திலே विश्वास वर्षतीय वेल्मा विश्वास वर्षम वेल्मा वेल्लांगे एवं पशु मारू मारू कलिक्कुम शिशु नासम मट्टयरो वार्ता कण मारकंकन वीरुवे कुट्टुरैनल नल्ल मழை உண்டு. இந்த விஸ்வாவசுடைய வருஷம் விஸ்வாவசு நவநாயகருடைய விஸ்வாவசுடைய பலன் இந்த விவசாயம் செய்யும் பசுக்கள் காளை மாடுகள் மற்ற கால்நடைகள் அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு வியாதி கொண்டு இழப்புகள் ஏற்படும். நாட்டு மக்கள் சுகமாக வாழ்வார்கள். நாடு முழுவதும் தர்ம காரியங்கள் தவங்கள் நடைபெறும். நாடு முழுவதும் நல்ல மழை பொழிந்து சுபிஷம் உண்டாகும். விஸ்வாசவர்கள் நவநாயகர் பாருங்க. இந்த விஸ்வாசவர்கள் ராஜா சூரியன் நாட்டில் ஆட்சி மாற்றம் பதவி மாற்றம் ஏற்படும். அதிக வெயில் அதிக மழை அதிக குளிர் ஏற்படும். தீ விபத்துகள் ஏற்படும். மந்திரி சந்திரன் சரியான நேரத்தில் மழை பெய்யும். புதுவகை விவசாய உற்பத்தி ஏற்படும். அர்காதிபதி சூரியன் அரசாங்கத்தின் புதிய வரி விதிப்பின் மூலம் விலைவாசி உயரும். சஸ்யாதிபதி குரு கடலை மஞ்சள் என பொருட்கள் உற்பத்தி அதிகரிக்கும். சேனாதிபதி சூரியன் விலைவாசி உயர்வு காரணமாய் நாட்டில் கிளர்ச்சி ஏற்படும். அரசியல்வாதிகள் அணி மாற்றம் ஏற்படும். பிரசாதிபதி சனி திரவிய பயிர்கள் குறையும். கசப்பு பயிர்கள் அதிகம் விளையும். தானியாதிபதி செவ்வாய் மழை குறைவு. சிகப்பு நிற பயிர்கள் அதிகம். நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் அதிகரிக்கும். மேகாதிபதி சூரியன் உணவு தட்டுப்பாடு ஏற்படும். விலைவாசிகள் அதிகரிக்கும். மேகசாதிபதி புதன் தங்க வியாபாரம் அதிகரிக்கும். பச்சை நிற பயிர்கள் அதிகம் விளையும். இந்த விஸ்வாசவருட மகர சங்கராந்தி வருடங்கள் விஸ்வாசவருடம் மகர சங்கராந்தி நேரத்தை மந்தர் என்ற பெயருடன் ஸ்திரீ புருஷ ரூபமாய் விஸ்வாசவருடம் மார்கழி மாதம் 30ஆம் தேதி 14/1/2026 புதன்கிழமை கிருஷ்ணபக்ஷம் ஏகாதசி திதி அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி கண்ட யோகம் பாலக கரணம் கடக லட்சம் கூடிய சுபதினத்தில் மாலை 6:53க்கு மகர ராசியில் பிரவேசிக்கிறார். இந்த விஸ்வாச மகர சங்கராய தேவதையின் பலன் பெயர் மந்தர் சுகம். வாகனம் புலி மிருகபயம். வஸ்திரம் சிகப்பு கணினர்களுக்கு பீடை. ஆபரணம் வைடூரியம். கலகம் லோகபயம். ஸ்நானம் வில்வ தீர்த்தம் சுகுஷம். ஆயுதம் கட்டம் யுத்தம். கந்தம் குங்குமம் பிராமணர்களுக்கு பயம். புஷ்பம் சிறு சிந்துரம் விப்ரர்களுக்கு சௌக்கியம். குடை முத்துக்குடை தபசிகளுக்கு பீடை. சாமரம் சியாமலம் கலகம். வாத்தியம் துந்துபி நிருப பீடை. பாத்திரம் தாமரம் க்ஷேமம். போஜனம் பாயசம் யாதி பீடை. முகம் குரோதம் தானிய விருத்தி. ஜாதி சுத்த ஜாதி சோழ பீடை. திசை தெற்கு விப்ர சத்திரிய சௌக்கியம். பக்ஷம் கிருஷ்ணபக்ஷம் யாதி துர்பிக்ஷம். வாரம் புதன் மழை பொழியும். காலம் சாயங்காலம் சுத்திர பீடை. லக்னம் சரலக்னம் தானிய விருத்தி. இந்த வருடத்தில் சூரிய கிரகணம்
இந்தியாவில் தெரியாது. சந்திரகிரகணம் 2 சம்பவங்களை கேட்கிறது. விஸ்வாச வருடம் ஆவணி மாதம் 28ஆம் தேதி 7/9/2025 ஞாயிற்றுக்கிழமை பௌர்ணமி சதயம் பூர்வ நட்சத்திரத்தில் இரவு 9:57 ஆரம்பித்து இரவு 1:26 முடிவடைகிறது. திருவாதிரை, சுவாதி, சதயம், அவிட்டம், பூரட்டாதி, புனர்பூசம், உத்தரட்டாதி, விசாகம் ஆகிய 8 நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சாமி செய்து கொள்ள வேண்டும். விஸ்வாச வருட மாசி மாதம் 19ஆம் தேதி 3/3/2026 செவ்வாய்க்கிழமை பௌர்ணமி திதி பூர்ண நட்சத்திரத்தில் மாலை 3:20 ஆரம்பித்து மாலை 6:47 முடிவடைகிறது. மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராடம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் சாமி செய்து கொள்வது நலம். விஸ்வாச வருடத்தில் குரு பயிற்சி, சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி ஆகிய அனைத்துமே உள்ளது. குரு பயிற்சி குரு பகவான் விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 28ஆம் தேதி 11/5/2025 ஞாயிற்றுக்கிழமை பகல் மணி 1:19க்கு மிருகசீர நட்சத்திரம் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பிரவேசிக்கிறார். சனி பயிற்சி சனி பகவான் விஸ்வாச வருடம் மாசி மாதம் 22ஆம் தேதி 6/3/2026 வெள்ளிக்கிழமை காலை 8:26க்கு கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பிரவேசிக்கிறார். ராகு பயிற்சி ராகு பகவான் விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை மாலை 4:20க்கு மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு பிரவேசிக்கிறார். கேது பயிற்சி கேது பகவான் விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி 26/4/2025 சனிக்கிழமை 4:20க்கு கன்னியா ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு பிரவேசிக்கிறார். விஸ்வாச வருடத்தினுடைய வெங்காய பலன்கள். மேஷம் விருச்சிக ராசி ஆதாயம் 2 விரயம் 14. ரிஷபம் துலா ராசி ஆதாயம் 11 விரயம் 5. மிதுனம் கன்னி 16 ஆதாயம் 2 விரயம். கடகம் 16 ஆதாயம் 8 விரயம். சிம்மம் 11 ஆதாயம் 11 விரயம். தனுஷ் மீனம் 5 ஆதாயம் 5 விரயம். மகரம் கும்பம் 8 ஆதாயம் 14 விரயம். ஆக மொத்தம் 65 ஆதாயம் 51 விரயம். காலை 8:10 மணிவரையும் பின்பு விதியை இருக்கிறது. சுவாதி நட்சத்திரம் இரவு மணி 11:30 வரை உள்ளது. இந்த யோகம் அமிர்த யோகம், மரண யோகம். தாய் கனகன் நிறையை போற்றி வெளியை மலையாளை போற்றி போற்றி. Ramana